வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோட டாபிக் என்னென்னா, இந்த செக்ஷன் 9ல் வந்து பிகேரை வந்து நம்ம வந்து குவாலிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த பிகேருக்கு வந்து குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சில டெஸ்ட்லாம் பண்ணணும். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் ஸ்பெசிமனை வந்து கட் பண்ணுவோம். ஸோ அதோட டைமென்ஷன் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டைமென்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி வந்து என்ன டெஸ்ட்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, டென்சைல் டெஸ்ட் பண்ணுவோம், பெண்ட் டெஸ்ட் பண்ணுவோம், ஹார்னஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதை வந்து அந்த டைமென்ஷன்லாம் எப்படி கட் பண்ணுறாங்க, என்ன டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு தேவை, இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டென்சைல் டெஸ்ட். இந்த டென்சைல் டெஸ்ட் ஸ்பெசிமனுக்கு லென்த் எவ்வளோ, வித் எவ்வளோ, திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். லென்த்து வந்து நம்ம மினிமம் வந்து 250 mm இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 250 mm மேலே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த அந்த செட்டப்பில் வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து டென்சில் ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வித்து பார்த்திங்கன்னா 19 mm வித்து இருக்கணும். திக்னஸ் வந்து அந்த வெல் மெட்டல் திக்னஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு அந்த ஏரியா வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். மேலேயும் கீழேயும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் மேலேயும் 6 mm கீழேயும் 6 mm ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து டென்சைல் டெஸ்ட் ஸ்பெசிமனோட டைமென்ஷன். அடுத்து வந்து நம்ம பெண்ட் டெஸ்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த பெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைப் ஆஃப் பெண்ட் டெஸ்ட் இருக்குது. ஒன்று ஃபேஸ் பெண்டு, ரூட் பெண்டு அண்ட் சைட் பெண்டு. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம டோட்டல் லென்த் வந்து 150 mm 150 mm இருந்தாலே வந்து நம்மளுக்கு வந்து போதும். அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படின்னா, ஒவ்வொரு அந்த டைப்புக்கு பொறுத்த வரைக்கும் அந்த லென்த்து வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாக நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பேஸ் மெட்டல் திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து 10 mmலேருந்து 38 mmக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் ஆஃப் த டெஸ்ட் ஸ்பெசிமன் எவ்வளோனா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த வெல் மெட்டலோட திக்னஸ் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு வித்து வந்து நீங்கள் வந்து இந்த பி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? பி நம்பர் 23, அதே மாதிரி எஃப் நம்பர் 23, அப்புறம் எஃப் நம்பர் 26, பி நம்பர் 35, இந்த மாதிரி மெட்டீரியலுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து வித்து எவ்வளோ எடுத்துக்கணும்னா 3 mm வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆல் அதர் மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா 10 mm வந்து நீங்கள் வித்தை வந்து எடுத்துக்கலாம். இதுவே 38 mmக்கு மேலே போயிடுச்சு திக்னஸ்ஸு, அந்த பேஸ் மெட்டல் திக்னஸ்ஸு போயிடுச்சுன்னா நீங்கள் டெஸ்ட் ஸ்பெசிமனில் திக்னஸ் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு வந்து 2 கண்டிஷனில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து திக்னஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்து எப்படின்னா 19 mm இருக்குது பார்த்தீங்களா? 38 mmக்கு மேலே போயிடுச்சுன்னா 19 mm வந்து 38 mmக்குள்ளே நீங்கள் வந்து திக்னஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வித்துலாம் வந்து சேம். வித்து வந்து உங்களுக்கு வந்து 3 mm இந்த பி நம்பரில் இருந்துச்சுன்னா பி நம்பர் 23, பி நம்பர் 35, எஃப் நம்பர் 23, எஃப் நம்பர் 26, இந்த மாதிரி மெட்டீரியலுக்கெலாம் 3 mm. அதர் மெட்டீரியலுக்கெலாம் வந்து 10 mm வந்து உங்களுக்கு வந்து வித் இருக்கணும். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு வந்து சைட் பெண்டில் பார்த்தீங்கன்னா, சைட் பெண்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா? லென்த்து வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். சைட் பெண்டில் உங்களுக்கு வந்து எப்படின்னா 225 mm வந்து லென்த்து. அதே மாதிரி திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா? திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து 19 mm. ஓகேங்களா? வித்து வந்து அஸ்யூஷுவல் நான் சொன்னது தான். இது வந்து சைட் பெண்டில். இதுவே ரூட் பெண்டு, ஃபேஸ் பெண்டில் வந்து சேம். நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணோமோ அதே தான். இப்போ லெஸ் தேன் 3 mmனா உங்களுக்கு வந்து திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா? திக்னஸ் வந்து டெஸ்ட் ஸ்பெசிமனோட திக்னஸ் வந்து T. ஓகே, எவ்வளோ நம்ம வந்து பேஸ் மெட்டலோட திக்னஸோ அதே தான் வந்து நம்ம வந்து இதுலேயும் மென்ஷன் பண்ணணும். இதுலேயும் நம்ம வந்து எடுக்கணும். அதே மாதிரி இது அந்த மெட்டீரியலோட ஆல் அதர் மெட்டீரியலுக்கு அதே T தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம்
இந்த 3mmலேருந்து 10mm உள்ள பேஸ் மெட்டலோட திக்னஸுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் ஸ்பெசிமென் திக்னஸ் வந்து எவ்வளோ எடுக்கலாம்னா, இந்த P நம்பர் 23, F நம்பர் 23, F நம்பர் 26, P நம்பர் 35 இந்த மாதிரி மெட்டீரியலுக்குலாம் அந்த வந்து 3mm வந்து திக்னஸ்ஸு. அதே மாதிரி அதர் மெட்டீரியலுக்கு வந்து பேஸ் மெட்டல் எவ்வளோ திக்னஸோ அதே இதை நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 10mm இருக்குது பார்த்தீங்களா, 10mm பேஸ் மெட்டலோட திக்னஸ்க்கு வந்து இந்த P நம்பர் 23, F நம்பர் 23, F நம்பர் 26, P நம்பர் 35 இதுக்கெலாம் வந்து 3mm வந்து எடுக்கணும். அது போக அதர் மெட்டீரியலுக்கு வந்து நம்ம வந்து 10mm வந்து அந்த டெஸ்ட் ஸ்பெசிமெனோட திக்னஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். வித்து வந்து ஆக்சுவலாக வந்து நான் ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணது தான். உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த 3mm இல்லைன்னா 10mm ஓகேங்களா, அந்த திக்னஸை பொறுத்து அந்த வித்தை வந்து சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹார்னஸ் ஸ்பெசிமென் வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து லென்த்து வந்து நம்மளுக்கு வந்து 30mm. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வித்து இருக்குது பார்த்தீங்களா, வித்து வந்து உங்களுக்கு வந்து 6mm, வித்து வந்து 6mm. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து பேஸ் மெட்டல் திக்னஸ், அது வெல் மெட்டல் திக்னஸ் ஓகேங்களா. அடுத்து வந்து இம்பேக்ட் டெஸ்ட்டுக்கு நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மறுபடியும் ஒரு வாட்டம் உங்களுக்கு சொல்கிறேன். லென்த்து வந்து 55mm, வித்தும் திக்னஸும் 10mm. அந்த குரு அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த குரு வந்து நடுவில் சென்டரில் வந்து குரு அடிப்பீங்க, அந்த குரு வந்து 8mm ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த பிகேஆர் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து டெஸ்ட் ஸ்பெசிமெனை கட் பண்ணுற உள்ள டைமென்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது எப்படி கட் பண்ணுறாங்கன்னு. ஸோ வந்து ஒரு பேசிக்காக வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். டேக் கேர்.